ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவுடைய 8th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் ட்ராமா பேர் கேட்குறீங்க. நம்ம சேனலோட போஸ்ட்டில் இருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஹீரோ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு போர்ட் மீட்டிங் வச்சுருக்கான். அப்போ சொல்கிறான், நான் ஒரு லேண்ட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன். நம்ம டிஜிட்டல் ஹோமை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹாங்காங் கொண்டு போகலான் இருக்கேன்னு சொல்கிறப்போ, அங்கே இருக்கிறவங்களாம் இது வேண்டாம். ஏலத்தில் தான் நம்ம ஹீரோ இந்த லேண்டை வாங்கலான் இருக்கான். அங்கே கிம் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து ஏலத்தில் ஆப்போசிட்டில் வாங்க போகிறது உங்கள் அப்பா பெரிய கம்பெனி, நீ வேண்டாம்ப்பா, உங்க அப்பா கூட வந்து ஃபைட் பண்றது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றப்போ, அங்க போர்ட் மெம்பர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. ஹீரோ சொல்றான், இதனால நெறைய ப்ராஃபிட் இருக்கு. கண்டிப்பா இத செய்யலாம். நல்ல ஒரு லாபம் நம்ம அடையலாம். அப்படின்ற மாரி எல்லார்கிட்டயும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு கம்பல் பண்ணிட்டு போயிடுறான். இங்க ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஜியாங் தான் பண்ணியிருக்காப்ல ஹீரோவோட அப்பா. பண்ணிட்டு இது மாரி நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமா? அந்த ஃபேவர் பண்ணா தான் நான் உனக்கு வந்து உங்க அப்பாவுடைய அந்த இறந்து போன வீடியோ ஃபுல்லா தருவேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஹீரோயின் என்னன்னு சொல்லி கேட்கிறா. வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க எவ்வளோ கோட் பண்றாங்களோ லேண்டுக்கு அந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம வாங்க சொல்றாப்ல, நாங்கலாம் ஹாங்காங் போறோம். நீ ஆஃபீஸ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றப்போ, ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட ஃபைல ஒண்ணு குடுக்குறா. நம்ம ஹீரோ ஃபைல புடிம்மா, எதுக்காக சிலை மாரி நின்னுட்டு இருக்க? போய் வேலைய பாரு அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, நானும் ஹாங்காங் வரேன் அப்படின்ற மாரி சொல்றா. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கல. ஃபைல எடுத்துட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக டின்னர்லாம் ரொம்ப தடபுடலா பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ கேட்குறான், எதுக்கு திடுதிப்புன்னு இந்த கவனிப்பு அப்படின்ற மாரி கேட்குறப்போ, ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு டின்னர் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ சொல்றா. ஏன்னா ஹீரோவுடைய அப்பா அங்க வர சொல்லியிருப்பார் ஹாங்காங்க்கு ஹீரோயினை. அதனால தான் அப்படியே ஹீரோயின் டின்னர்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ கேட்குறான், உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்க ஹீரோயின் தயங்கிக்கிட்டே சொல்றா, நானும் ஹாங்காங்க்கு வரேன் அப்படின்னு சொல்றப்போ, இங்க நம்ம ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ எதுக்காக வருவன்றது எனக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணம் இருக்க கண்டு தான் நீ வர அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஏதாவது ஒரு உருப்படியான காரணம் வேணா சொல்லு, அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயினுக்கு இங்க ரொம்ப கோவம் வந்துடுது. எதுக்காக நீங்க பெட்ட மறந்துட்டீங்களா? நான் உன் கூட இந்த லவ்ல விழுந்துருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறா. ஹீரோ சொல்றான், "நீ சத்தியமா சொல்றனே, நீ எப்படி வந்து என் வாய அடைக்கணுன்றது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு லீவிலிங்" அப்படின்ற மாரி ஹீரோ ஹீரோ சொல்றப்போ, நம்ம ஹீரோ சொல்றான், "வேணா நல்ல காரணம் சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுடைய ஷர்ட்ட புடிச்சிட்டு, "நான் வந்து இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாம 2 பேரும் ஒண்ணாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அங்க போனா டே அண்ட் நைட் நான் உன் கூடயே இருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்றேன்" அப்படின்னு அப்பாவியா அவ கேட்கிறப்போ, ஹீரோ கூட ஓகேன்னு சொல்லிடுறான். காலையில விடிஞ்சிருது. ஹீரோயின் சொல்றா கண்ணாடிய பாத்து, "உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு" அப்படின்ற மாரி கண்ணாடிய பாத்து சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து வெளிய வராங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நம்மளுடைய லீய வர சொல்லியிருக்கான். லீய பார்த்தோனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆறாங்க. இங்க லீயும் ஹீரோயின பார்த்து ஷாக் ஆறாங்க. இதில் நடுவுல இருக்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப குளு குளுன்னு ஓவர் சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் 2 பேரும் ஒரு வீட்ல இருக்குது இப்ப லீக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே நின்டுட்டு இருக்கப்போ முறைச்சு பார்க்குறாரு நம்ம லீ. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவ முறைக்கிறாங்க. "அட பாவி பயலே! உன் நினைச்ச காரியத்த சாதிச்சுட்டான்னு" சொல்லிட்டு ஹீரோ அப்படியே நக்கலா பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயின. அதுக்கப்புறம் வந்து நம்ம லீ என்ன பண்றாருன்னா, "இந்தாங்க சார், நீங்க கேட்ட ஃபைல வந்து எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஃபைல குடுக்குறப்போ, சரின்னு சொல்றப்போ, இங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம லீ அப்படியே முறைச்சிட்டு போறாரு நம்ம ஹீரோயின. ஹீரோயினுக்கு அங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, "எவ்ளோ தைரியம் தான் நீ லீய இங்க வர வச்சு, எதுக்காக நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி அவனுக்கு தெரிய வைக்கிற?" அப்படின்னு கேட்குறப்போ, ஹீரோ சொல்றாரு, "நீ என்ன பேசுறன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல லீவில்லிங்" அப்படின்னு சொல்றப்போ, "நீ நடிக்காத. நீ வேணும்ன்ட்டு தான் அவன வர வச்சிருக்க. எதுக்காக அவன் மனச நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துற? அவனும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அத தவிர எங்க மனசுக்குள்ள வேற எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்றப்போ, "நீ தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணாத. வந்து சேரு. அவனுக்கு தெரியறதுல இப்ப என்ன நஷ்டமா போச்சு? லாபம் தான். விடு. தெரிஞ்சுட்டு போறான். இப்ப என்ன ஒண்ணும் பிரச்சனையே இல்ல" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்றான். கார்ல போகையில நம்ம ஹீரோயின் 2 பேருமே பேசல. அப்படியே மூஞ்சி திருப்பிட்டே போறாங்க. ஹாங்காங் வந்துட்டாங்க. ஹோட்டல்ல வந்து ரூம் புக் பண்றதுக்காக நம்மளுடைய வாங் போயிட்டு வராப்ல. வந்துட்டு, "இந்தாங்க பாஸ் 3 ரூம்" அப்படின்னு சொல்றப்போ, "வேணாம், ஒரு ரூம கேன்சல் பண்ணிரு" அப்படின்னு சொல்றப்போ, "எதுக்கு நான் உங்க கூட தங்கணுமான்னு?" கேட்கிறப்போ, இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா பார்க்குறாப்ல. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுச்சு. "எதுக்காகடா என் ரூம நீ வந்து கேன்சல் பண்ண சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்குறாப்ல. அப்போ வந்து ஹீரோ சொல்றாப்ல, "இத மாரி நீ தானம்மா சொன்ன, டே அண்ட் நைட் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, என் பக்கத்துலயே இருந்தா தானே நீ ஒர்க் பண்ண முடியும்" அப்படின்ற மாரிங்க ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "நீ தானே வரேன்னு சொன்ன. நான் ஒண்ணும் உன்ன வற்புறுத்தி ஒண்ணும் கூட்டிட்டு வரலையே" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "பிளான் பண்ணி இவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி ஹீரோயின் பார்த்துட்டு சொல்றா, "நான் உங்க அசிஸ்டன்ட் தான். உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்காக ஒரு ரூம்ல இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாங் கையில இருக்க அந்த கீய மட்டும் வாங்கிட்டு போறா, ஒரு ரூம் கீய. அதுக்கப்புறம் வாங் சொல்றா, "பாஸ் வேணா வந்து உங்களுக்கு தூக்கம் வரலன்னா சொல்லுங்க. நான் வேணா வந்து உங்க பக்கத்துல படுத்துக்கிறேன் பாஸ்" அப்படின்ற மாரி இவன் சொல்றப்போ, நம்ம ஹீரோ முறைக்கிறான். அதுக்கப்புறம் வாங்க கம்முன்ட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக
ஹீரோயினுக்காக ஷெட்யூல்ஸ் ஃபுல்லாவே ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "2 பேரும் சேர்ந்து டின்னர் போலாமா?" அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க ஹீரோயின் சொல்றா, "நான் ஒண்ணும் இங்க சாப்பிட்டு கூத்தடிக்கிறதுக்கு ஒண்ணும் வரல. நான் வந்து உங்களுக்கு தனியா டின்னர் அரேஞ்ச் பண்றேன். நீங்களே தனியா உட்காந்து கொட்டிக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவ போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் தான் போயிருக்கா. ஏன்னா ஹீரோவோட அப்பா கூட தான். அங்க ஒரு பையன கட்டுறாங்க. அவன் செங் குரூப்போட சேர்மேனா. அவன் பேர் வந்து டில்லிங். அதுக்கப்புறம் அவன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப வந்து அவன் சொல்றான், "நாங்க 2 பேருமே வந்து அமெரிக்கால வந்து ஒண்ணா தான் படிச்சோம். ஒரே காலேஜ் தான்." அப்படின்ற மாரி சொல்றான். இவங்க என் காலேஜ் சீனியர் சொல்லிட்டு, இங்க பாத்ரூம்ல போய் சொல்றா, "இந்த ஜியாங்க தான் எங்க அப்பா ஓவரா நம்புறாரு. நான் ஒரு கத்துக்குட்டி மாரி தான் இருக்கேன். அவன் பையன வர வச்சுட்டு அவன் எப்படி ஏலத்துல வந்து இடத்த எடுக்க போறான். ஹீரோவுடைய அப்பா மேல இவன் செம்ம கான்ல இருக்கான் போல இருக்கு. எங்க அப்பா வந்து என்ன நம்புறத விட அவர தான் அதிகமா நம்புறாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்து ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு, "அந்த லேண்டுக்கு அவன் எவ்வளோ வந்து அமௌண்ட் போட போறான்றது உனக்கு தெரியுமாம்மா? நீ வந்து சொல்லுமா." அப்படின்னு சொல்றப்போ, "அது ரொம்ப சீக்ரெட்டா இருக்கு. அது வாங்குக்கும் அவருக்கும் மட்டும் தான் தெரியும். நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ மீட்டிங்க முடிச்சுட்டு வெளிய வரா. கரெக்ட்டா ஹீரோ அந்த பக்கம் வந்துடுறான். ஹீரோயினுக்கு இங்க பதறுது. ஹீரோவ பார்த்தோனே, ஹீரோ பக்கத்துல போயிட்டு, "நீ என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, "ஒண்ணும் கிடையாது. நான் ஜஸ்ட் வந்து நான் ஷாப்பிங் போலான்னு இருக்கேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றப்போ, "வா ஏன் நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். ரொம்ப நேரமா வண்டி போயிட்டே இருக்கு. ஹீரோயின் கேட்குறா, "நம்ம எங்க போறோம்ன்னு?" சொல்லிட்டு. ஹீரோ எதுவுமே சொல்லாதப்போ, ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, டிரைவர் கிட்ட காச குடுத்து, "எப்பா கொஞ்சம் வண்டிய ஒரு ஓரம் கட்டுப்பா, நான் இறங்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டிரைவரும் வந்து வண்டிய நிறுத்திடுறாப்ல. ஹீரோவ புடிச்சு தள்ளிட்டு, "வா நம்ம ஒரு பாருக்கு போலாம்." அப்படின்ற மாரி கூட்டிட்டு போறா. அங்க போய் உட்காந்துட்டு சுத்தி சுத்தி பார்க்குறா. ஹீரோ ஹீரோ கிட்ட கேட்குறா, "எதுக்காக நீ ரொம்ப கூலா இருக்க? நாளைக்கு நடக்கப் போற ஏலத்துக்கு நீ எவ்வளோ அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணியிருக்கன்றத சொல்லவே இல்லையே." அப்படின்னு சொல்றப்போ, "நீ ஏன் அத கவலைப்படுற? அதெல்லாம் வாங்க பார்த்துக்கிருவான்." அப்படின்னு ஹீரோ கூலா பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. யோயோ சொல்லியிருப்பா, "இத மாரி ஆழ் மனசுல இருக்கதெல்லாம் வெளிய வரணும்னா நல்லா குடிச்சா சொல்லிருவாங்கடி." அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ மெனு கார்ட குடுக்குறான். ஜூஸ் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இந்த தடவ நான் வந்து பியர் ஆர்டர் பண்ண போறேன். நம்ம ஒரு கேம் விளையாடலாமேன்னு." சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "நீ தான் சரக்கு அடிக்க மாட்டியே." அப்படின்னு சொல்றப்போ, "இந்த தடவ ஒரு சேஞ்சுக்கு 2 பேரும் குடிக்கலாம். 2 பேரும் ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம். யார் வந்து ட்ரூத்தையும் சொல்ல முடியல, டேரையும் சொல்ல முடியலன்னா, கண்டிப்பா அவங்க வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் வந்து டைஸ் வரும். டைஸ்ல வந்து யார் அதிகமா வந்து மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து கேம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றப்போ, இங்க ஓகேன்னு சொல்லிட்டு பேரர வந்து, "நீ போய் வந்து சரக்கு எடுத்துட்டு வாப்பான்னு" சொல்லிடுறாங்க. சரக்கு மொத்தம் வந்துடுச்சு. ஹீரோயின் சொல்றா, "2 பேரும் டைஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்ப ஹீரோயின் கூப்ட்டு, "எனக்கு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வாங்களேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறா. அதோட அவன் டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு தட்டு ஃபுல்லா வச்சுட்டு வந்து குடுத்துட்டு போயிடுறான். இங்க ஹீரோக்கு ஒரே சிரிப்பா இருக்கு ஹீரோயினோட. ஹீரோ சொல்றான், "சரி நீ எடுத்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பி." அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோயின் எடுத்து மட மடன்னு குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இவ ஏதோ நம்மகிட்ட ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2வது தடவ வந்து அவங்க திரும்ப ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ப்ளேலயுமே நம்ம ஹீரோ மட்டும் தான் ஜெயிக்கிறான். ஹீரோயின் வந்து தோத்துக்கிட்டே இருக்கா. குடிச்சு குடிச்சு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு தெரியுது, ஹீரோயின் நம்மள ட்ரிங்க் பண்ண வச்சு ஏதோ நம்மகிட்ட வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னு சொல்லிட்டு, அப்படியே அவங்க வந்து பல கேம்ஸ் கன்டின்யூ பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயின் தோத்து தோத்து கடைசியில எக்கச்சக்கமா குடிச்சுட்டு பயங்கரமா போதை ஆயிட்டா. ஹீரோ இதுக்கு மேல போதும் வேண்டாம் நிப்பாட்டுன்னு சொல்றப்போ, ஹீரோயின், "நான் ஒரு கேள்வி கூட உன்ன கேட்கல. தயவு செய்து எதுக்குடா அன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு நீ வராம போன? உனக்காக நான் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு பழச பேசுறப்போ நம்ம ஹீரோ கிளம்பி போறான். "ஒரு நிமிஷம் நில்லு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க வேண்டிய விஷயத்த கேட்காம ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. "அன்னைக்கு நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன். நீ என்ன சொன்ன? நம்ம வெறும் அண்ணன், தங்கச்சி உறவு தான் சொன்ன. உண்மையாலே நீ அப்படிதான் பழகுனியாடா? எதுக்காகடா என் மனச இவ்ளோ கஷ்டப்படுத்துன? நான் இப்பவும் உன்னைய மட்டும் தான் லவ் பண்ணிட்டே இருக்கேன். அன்னைக்கு நீ வந்திருந்தா இன்னைக்கு நம்ம லைஃப் வந்து வேற மாரி மாறியிருக்கும்." அப்படின்னு இவ ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சுறா குடிச்சிட்டு. அப்படியே அந்த சீன கட் பண்ணிட்டு காலையில வந்து இங்க மீட்டிங்க்கு தான் ஹீரோ வந்திருக்கான். அந்த சென் குரூப் டீலிங்ட்ட தான் பேசுறதுக்காக வந்திருக்கான். அப்ப வந்து, "உங்கள பத்தி நெறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பார்த்தத விட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்கள பார்த்ததுல சந்தோஷம். இங்க லீவ்ல இங்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டு விட்டுர்றான். இங்க ஹீரோயினுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. "நீங்க தப்பா சொல்றீங்க. இவ ஒண்ணும் அவ்ளோ ஃபேமஸான ஆள் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு தெரியறதுக்கு." அப்படின்னு சொல்றப்போ, "அப்படிதானே லீவ்லிங்?" அப்படின்ற மாரி கேட்குறான். "இல்ல நாங்க அமெரிக்கால படிக்கிறப்போ ஒரே காலேஜ்ல படிச்சோம். இவன் என்னோட ஜூனியர். எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இன்டர்ன்ஷிப்ல இருக்கிறப்ப கூட 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம்." அப்படின்னு சொல்றப்போ, "ஆமா, ஆமா. இவங்க ரொம்ப ஃபேமஸான கேர்ள். இவங்க பின்னாடி நெறைய பசங்கலாம் சுத்துவாங்க." அப்படின்ற
அப்படின்ற மாரி சொல்றப்போ, இங்க ஆஃபீஸ்ல இவனுக்கு வேலை வந்துருது டில்லிங்க்கு. அதனால வந்து அவன் கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோ சொல்றான், "என்னம்மா நீ என்ன அவ்ளோ ஃபேமஸான ஆளா காலேஜ்ல? அவ்ளோ பசங்கலாம் உன் பின்னாடி சுத்துனாங்க. நம்பவே முடியலையே!" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ கேட்குறான். "நான் எங்கேஜ்ல உன்ன பார்த்தது இல்லையேன்னு" சொல்லிட்டு. இங்க ஹீரோயின் சொல்றா, "நீங்க நெனைக்கிற மாரி ஒண்ணும் கிடையாது. நாங்க 2 பேரும் கொஞ்சம் இன்டர்ன்ஷிப்ல வேலை செஞ்சிருக்கோம். காலேஜ்ல இருக்கிறப்போ, ட்ரெய்னிங் பீரியட்ல" அப்படின்னு சொல்றப்போ, "நீ என்ன சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் கேனன்னு நெனச்சுட்டு இருக்கியா? அவன் காலேஜ் படிக்கிறப்போ வந்து பொண்ணுங்களோட சுத்திட்டு பப்ல இருப்பான். கிளாஸ் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டான். அப்படியாப்பட்டவன் இன்னைக்கு சிஇஓவா உட்காந்துருக்கான். அது போக அவன் இன்டர்ன்ஷிப்லாம் போறான். இத நான் நம்புவேன்னு சொல்லிட்டு நீ நெனைக்கிற? பொய் சொன்னா கூட பொருந்துற மாரி சொல்லும்மா. உனக்கு பொய் கூட சொல்ல தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க யோயோ வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு, "வா போலான்னு" சொல்லிட்டு கிளம்பி போயிறா. இங்க யோயோ கூட ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா தான் வந்திருப்பா போல இருக்கு. 2 பேரும் அப்படியே போய் அங்க உள்ள மீட்ஸ் எல்லாம் குக் பண்ணிட்டு இருக்கப்போ, இத மாரி வந்து குளோபல் குரூப்போட ஜாக் இருக்கார் இல்லையா? அவர் தான் வந்து என்னைய இங்க இன்வைட் பண்ணாரு. ஹாங்காங்ல வந்து அவர் முதியோர் இல்லம் ஓப்பன் பண்ண போறாராம். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அங்க வந்து மோஜோவும் வந்துடுறா. ஹீரோயின பார்த்து ஹாய் சொன்னோனே, இங்க வந்து ஹீரோயினோட தங்கச்சியும் ஷாக் ஆறா. ஹீரோயினும் ஷாக் ஆறா. மோஜோ ஹீரோயின் பக்கத்துல வரப்போ, நம்ம ஹீரோவும் இத பார்க்குறா. அந்த படுபாவி பையன் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நம்ம மோஜோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து, "இந்தா உனக்காக நான் வந்து ஹாங்காங் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து "ஹாங்காங் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஏரியா. நீ வேணா வாயேன் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஊர் சுத்தலாம்ன்னு" சொல்லி கூப்பிடுறப்போ, ஹீரோயின் "அதெல்லாம் முடியாது. நான் ஒர்க் விஷயமா தான் இங்க வந்திருக்கேன்னு" சொல்லிடுறா. இங்க வந்து ஹீரோவும் நம்ம வாங்கும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து யோயோ சொல்றா, அவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. எத பத்தி பேசுறாங்கன்னே தெரியலையேன்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துருது. அதனால ட்ரெஸ்ல அவளே கரை பண்ணிட்டு, "இந்த மாரி கரையாயிடுச்சு நான் வாஷ் பண்ணிட்டு வரேன்" அப்படின்ற மாரி அப்படி ஹீரோயின் சொல்லிட்டு போறா. இங்க ஹீரோயினுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோஜோ கிளம்பிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு, ஹாங்ஷன் குரூப்போட பெர்சனல் லாயர் பேசுறேன். நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து அவன் அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த பாஸ்வேர்ட் சொல்லுங்க. அவன் ஹாங்ஷின் குரூப்போட லாயர் பேசுறேன். அவன் எவ்வளோ டெண்டர் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, "இங்க எதுக்காக வந்திருக்க? நீ வந்து டெண்டர் எவ்வளோ எடுக்க போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்க தானே வந்திருக்க" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, ஹீரோயின் சொல்றா, "நீ என்ன பத்தி பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்றப்போ, "நீ ஒண்ணும் பயப்படாத. அவங்க 3 மில்லியனுக்கு தான் எடுக்க போறாங்க. பில்லியனுக்கு எடுக்க போறாங்க" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு இருக்கிறப்போ, "நீ எதுக்காக இப்படி பண்றன்றது எனக்கு தெரியல. ஆனா எனக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. நானும் அதுக்கு எதிரா தான் செயல்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு, "நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு" சொல்றப்போ, ஹீரோயின் ட்ரெஸ்ல கரை பட்டுருச்சு. அதனால கழுவ வந்தோம்ன்னு சொல்றப்போ, "வாங்க நீ கூட்டிட்டு போ ஹீரோயின" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோஜோ கூட போய் தனியா பேசுறாப்ல. இங்க ஹீரோயினுக்கு நைட்டு பார்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்க்கார அந்த பையன்ட்ட வந்து, "நைட்டு என்னப்பா நடந்துச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, "நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? ஒரே சிரிச்சீங்க, அழுதீங்க, திரும்ப சிரிச்சீங்க, அழுதீங்க. அப்படியே பாரையே ரணஹல பண்ணிட்டீங்க தெரியுமா? நீங்க கொஞ்சம் கூட ஒரு நிதானமா குடிக்க மாட்டீங்களா?" கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அவ உட்காந்த இடத்துல போய் ஒவ்வொன்னா யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயின் வந்து, "நான் உன்ன வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொன்னது, நல்லா குடிச்சது. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லியிருப்பான், "ஒருவேளை இதுதான் காதல்னா அப்படியே கூட இருந்துட்டு போது. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அவனும் லவ் பண்றேன்ற மாரி நம்ம ஹீரோயின் கிட்ட இன்டைரக்ட்டா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயின் போதையில இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் எப்பவுமே லிப்ஸ்ல டச் பண்ணுவான் போல இருக்கு. அது மாரி டச் பண்ணியிருப்பான். ஹீரோயின் வந்து அப்படியே ஷாக் ஆறா. அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, அப்படியே வீட்ல படுக்கையில அவளுக்கு தூக்கம் வரல. திரும்ப வந்து அந்த டாடுன்ற பேர்ல நம்ம ஹீரோக்கு வந்து சேட் பண்ண ஆரம்பிக்கிறா. இது மாரி அவன் நிஜமாலேயே என்ன லவ் பண்ண தான் செய்றான். இப்போ வரைக்குமே பழைய காதல் அப்படியே அவன் மனசுல இருக்கு அப்படின்னு இவ சொல்லையில, இங்க நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றான். ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. கரெக்ட்டா நம்ம ஹீரோ கூப்ட்டு, "லிவிலிங் எங்க போறீங்க? உள்ள வாங்க கொஞ்சம் கான்ஃபரன்ஸ்குள்ளக்க" அப்படின்ற மாரி சொல்றாப்ல. ஹீரோயினும் வேற வழி இல்லாம வந்து நிக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோக்கு உள்ளக்க குளு குளுன்னு இருக்கு. அந்த சிஇஓக்கு இங்க நடக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் மொறைக்கிறா. அப்படியோட லீயோட முகம் வந்து அப்படியே வாடி போகுது. அதோட ஹீரோயின் வந்து இங்க என்னென்ன நடக்குது டெண்டர் பத்தி எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம லீ கிட்ட. அப்படியே நம்ம ஹீரோ வந்து குளு குளுன்னு ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபீல் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருக்கான். இப்ப தான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. இவங்க மனச கஷ்டப்படுத்துறது அவ்வளோ சுகமா இருக்குன்னு சொல்லிட்டு, "சரி எல்லாமே நல்லபடியா நடக்குதா? நீ பார்த்துக்கோ. நான் சீக்கிரமா வந்துருவேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ண போறப்போ, நம்ம லீ வந்து திரும்பவும் நம்ம ஹீரோயின மொறச்சு பார்க்குறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அவன் ரூம்லன்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோயினுக்கு அதெல்லாம் புரியுது. அத ஃபேஸே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு போய் நிக்கிறா. அப்படியே கால கட் பண்ணோனே நம்ம ஹீரோயின் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுர்றா. "எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? லீக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு லீயோட மனச எதுக்கு நீங்க இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? இப்ப எதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ்குள்ள என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அவன் இத பார்த்தா கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல. இதுக்கப்புறம் எதுக்கு இத மாரி பண்ற? அவன் மனச நீ ரொம்ப கஷ்டப்படுத்தாத" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் சொல்றப்போ, அவன் மனசு பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டோம். அவன் எவ்ளோ தைரியம் இருந்தா உன்ன ஹக் பண்ணியிருப்பான், உன்ன டச் பண்ணியிருப்பான். டச் பண்றதுக்கு முன்னாடி யார டச் பண்றோம்னு அவனுக்கு தெரிய வேண்டாமா? அவன் இப்ப வேணா கஷ்டப்பட்டும் மனசு. இனிமே உன் பக்கத்துல கூட வரமாட்டான். எனக்கு அதுதான் வேணும். அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றான்.
சொல்றான். இனிமே அவன் பக்கத்துல கூட வரமாட்டான். இப்ப நான் பண்றது எல்லாமே அவனோட நல்லதுக்கு தான். அவனுடைய ஹார்ட் பிரேக் ஆகும். ஆனா வந்து இப்போவே உங்களோட 2 பேர் ரிலேஷன்ஷிப் இங்கேயே முடிஞ்சிரும் இல்லையா? அத நெனச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் எபிசோட் நைட் வந்துரும். மறக்காம பார்த்துடுங்க. இப்ப இந்த சேனல்ல ஸ்ட்ரைக் இருக்கனால, செகண்ட் ஸ்ட்ரைக் எதுவும் வந்துட்டா அந்த சேனல்ல ட்ராமாவ கன்டின்யூ பண்ண முடியாது. அதனால பேக்கப்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.